வணக்கம் சகோஸ். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சாட் ஜிபிடிக்கும் ஜெமினிக்கும் ஸ்பேரிங் விட போறோம். என்ன ஸ்பேரிங் காம்படிஷன்னா, சாட் ஜிபிடிலையும் ஜெமினிட்டையும் நம்ம ஒரு இமேஜை கொடுத்து நமக்கு தேவையான ஸ்டைல் எடிட் பண்ண சொல்ல போறோம். அந்த எடிட் பண்றது வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜை கொண்டு வந்திருக்கோம். இப்ப அந்த ஜட்ஜை பேச சொல்லலாம். வணக்கம் வணக்கம். இது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாரிங் பேர் என்ன கொடுத்துருக்கீங்க. ஓகே, சரி வாங்க பாப்போம் என்ன பண்ண போறோம். நீங்க உங்களை பத்தி ஆடியன்ஸ் சொல்லலாம்ல கொஞ்சம். நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரி? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன பண்றீங்க? ஒர்க் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ போட்டோகிராஃபி, கேண்டிட் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டனால இப்ப வந்து உங்களுக்காண்டி நான் ஜட்ஜ் வந்துகிட்டு பண்ண இருக்கேன். வந்திருக்காரு. ஆ, ஸோ பாப்போம் என்ன நடக்குது. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன இமேஜ் முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. நான் நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபில ஆர்வம் இருக்கறனால என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோட்டோ எடுத்து வச்சு நான் அதை தான் வந்து இப்ப இதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதுல வந்து நம்ம ஜட்ஜுமே இருப்பாரு. நீங்க ஜட்ஜு யாரும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்றவங்களுக்கு ரூ. 10 பரிசு நம்ம ஜட்ஜு தருவாரு. அதாவது சும்மா இருக்க 4 பேரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஆமா சம்பளமே இல்லாம. ஆமா. ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ இது வந்து நானா எடுத்த ஃபோட்டோ. மெட்ரோல போயிட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜட்ஜு சொல்லுவார் இந்த ஃபோட்டோவை. பாத்தீங்கன்னா போட்டோ ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வந்து என்ன நிலைமையில அந்த போட்டோ இருக்கு. எந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்ல, நான் போன்ல தான் எடுத்தேன். சோ அதனால இப்படி வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நல்லா இருக்கு. 2 போட்டோக்கும் ஒரே ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா. இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னா 2 பேருக்கு ஒரே இது கொடுத்தாலும் ஜட்ஜ் பண்ண முடியும். அதான் கேட்டேன். இல்ல மூளை இருக்கான்னு ட்ரை. சோ உங்களுக்கு இந்த போட்டோ என்ன மாதிரி ஸ்டைல்ல மாத்தினா உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு இந்த நீங்க நீங்க வந்து போட்டோகிராஃபர் தானே, நீங்க சொல்லணும்ல. நான் வந்து நிறைய யோசித்து வச்சிருப்பேங்க. நீங்க இப்பதான் வளர்ந்து வரீங்க. நீங்களே கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு யோசித்து வச்சிருப்பீங்க. அதை போடுங்க. நம்ம உங்களோட மைண்ட் செட்டையும் பார்ப்போம். உங்க மைண்ட்ல எப்படி ஐடியா ஸோ தோணுது இப்போ நான் வந்து அந்த லைட்டிங்கை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே. லைட்டிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் தி சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சேஞ்ச் தி எந்த ஸ்கூல் பார்த்தேன் பினி? ஸ்கூல்ல டைப் ரைட்டிங்மா சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் சொல்லி தந்திருப்பாங்கல்ல, ஏபிசிடி சொல்லி தந்திருப்பாங்க. சேஞ்ச் தி லைட்டிங் டு நியான். நல்லது. நியான் ஸ்டைல்ல மாத்த போறோம். நல்லது. ஸோ வந்து நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு மெட்ரோ பிக், அதுல லைட்டிங் நல்லதுதான், நல்ல விஷயம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிடில அந்த இது கொடுக்குறோம். அட் த சேம் டைம் நம்ம ஜெமினிலையும் கொடுப்போம். இப்போ வந்து ஜெமினிலையும் கொடுத்தாச்சு. ஸோ ரிசல்ட்டை வந்து நம்ம ஜட்ஜு கிட்ட அப்புறம் காட்டுவோம். ஜட்ஜு என்ன சொல்ல போறாருன்னு கொஞ்சம் நெர்வஸா தான் இருக்கு. ஆனா ஜெமினில வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இமேஜ் கிரியேட் ஆயிரும். சாட்ஜிபிடியோட ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடில தானே வருது. ஜெமினி இதை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ரைட்டிங் வந்து ஆன் தி ஸ்பாட் இருக்கா இல்ல சேஞ்சஸ் ஏதாவது தேவைப்படுதா? ஓகேதான். நம்மளோட ஐடியாக்கு அது வந்து ரொம்ப லைவா இல்லைனாலும் நம்ம கொடுத்த அந்த எஃபெக்ட்ஸ்க்கு இது வந்து மேல அந்த இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்கு. எல்லாமே பிக்சல்ஸ்லாம் கிளியரா விழுந்திருக்கு. மற்றபடி அந்த லைட்டிங்லாம் ஃபேஸ்க்கு வர லைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லா ஃபேஸுமே வந்து டார்க் ஆயிருக்கு. இல்ல கரெக்டா உங்க கையில படுது பாருங்க. ஃபேஸ்ல படலனாலும் ஃபேஸ் வந்து டைரக்டா படல. ஓ, ஃபேஸ்ல மட்டும் லைட்டா தெரிய மாட்டேங்குது. ஆனா மித்த இடத்துல எல்லாம் தெரியுது பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஜெமினி எப்படி பண்ணிருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம இதை பத்தி பேசுவோம். ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது இன்னும் கொஞ்சம் போய் கேமராவோட ஆங்கிளே மாத்திட்டாரு. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம சொன்னதை தவிர வேற எதுவும் செஞ்சு வச்சிருக்காப்ல ஜெமினி. அதனால வந்துட்டு எனக்கு வந்து ChatGPT தான் பிடிச்சிருக்கு. நம்ம ஜட்ஜிட்ட கேட்போம். எப்பயுமே வந்து நம்ம சொல்றதை செஞ்சாதான் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளோட அட்வான்ஸ். ஆமா ஆமா. எவ்வளவு பெரிய கோட்டை வந்து சுருக்கி சொல்லிட்டாரு பாருங்க நம்ம ஜட்ஜு. இப்ப பாத்துக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்து போனது யாருன்னா ஜெமினி. நார்மலா ஜெயிச்சவங்க வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாலுமே நம்ம சொன்னதுக்கு இதுக்கும் இல்ல இது எங்க டிஃபரன்ஸா இருக்கு. ஓரளவு நல்லா என்ன நல்லா இருக்கு இதுல.
லைட்டிங்ஸ் வந்து அவங்களோட ஜெமினி அவங்களோட ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது நல்ல கேமரா ஆங்கிள் சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒண்ணுதான் இவங்க உருப்படியா பண்ணிருக்க விஷயம். ஓ பட் அது நம்ம கேட்கவே இல்லை. ம் 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 தேவையில்லாத விஷயம் எல்லாம் நிறைய பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஜெமினி. ம் ஸோ சாட் ஜிபிடி போய் பாத்தீங்கன்னா கரெக்டா அதே போட்டோ ஆங்கிள் எதுவுமே மாறல. அவங்க லைட்டிங் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன கேட்டோமோ அதை மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் 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 ஸோ அப்ப இந்த இதுல யார் ஜெயிச்சா அப்ப இந்த இதுல வந்துட்டு நம்ம சொன்னதை கேட்டனால நம்ம வந்து சாட் ஜிபிடிக்கே வந்து நம்ம மார்க் கொடுத்துடலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எடிட் பண்ண போறோம்னா அங்க இருக்கிற மித்த பேரை வந்துட்டு நம்ம வந்து தூக்க போறோம். இங்க இருக்காங்கல்ல ஓகே நீங்க எல்லாரையும் தூக்கிட்டு நீங்க 3 பேர் மட்டும் இங்க இருக்க மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு கீழே கொஞ்சிட்டு அவர் வந்து கொஞ்சம் கடவுள் பக்தி மிகுந்தவர்னால அப்படி இருக்காரு. ஸோ நம்ம அவரை எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம். ரிமூவ் தி பீப்புள் ஆன் தி லெஃப்டா ரைட்டா இவங்க நம்மளுக்கு வந்துட்டு அவங்க லெஃப்ட்னே வச்சுக்கலாம். ஆன் தி லெஃப்ட் போட்டாச்சு. இந்த ப்ராம்ப்ட் எக்ஸாக்ட்டா கொடுங்க. இல்ல இது நம்ம சாட் ஜிபிடி எப்படின்னா கொஞ்சம் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாப்ல. இதே நம்ம ஜெமினிட்டுனா வந்து நம்ம விளக்கமா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே கரெக்ஷனை வந்து நான் ஜெமினிலே போட்டு சொல்றேன். ஓகே பாப்பா எப்படியும் அவரு எப்படி எக்ஸ்ட்ரா தான் பண்ணி கொடுப்பாரு. நம்ம கம்மியா கொடுத்தாலே போதும். ரிமூவ் த பீப்புள் ஆன் தி லெஃப்ட் போட்டாச்சு. அந்த நீங்க இந்த மாதிரி சாட் ஜிபிடி ஜெமினிலாம் யூஸ் பண்ணி இப்போ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இன்னமும் இந்த போட்டோஷாப் அதுலயே தான் இருக்கீங்களா? நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது லைட் ரூம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே அதுக்கப்புறம் அப்படியே போட்டோஷாப் பண்ணிட்டு ஃபில்மோரா வீடியோ அந்த மாதிரிலாம் இப்ப நாங்க தேவைப்படும் போது நடுநடுல சாட் ஜிபிடியோட நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நாங்க இன்னும் ஓ மை காட் என்ன மக்கள் எல்லா மக்களையும் எடுத்துருச்சு. பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தெரியுது போட்டோ அப்படியே எக்ஸாக்ட்டா இருக்கு. அந்த ஆங்கிள் எல்லாமே சரியா கொடுக்கல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்ல இருக்க மக்களை தூக்க சொன்னோம். அது மொத்தமாவே மக்களை தூக்கிருச்சு. மக்களே தூக்கிருச்சு. இது வந்து ஒரு இல்ல நம்ம ப்ராம்ப்ட் சரியா தரல. எக்ஸாக்ட்டா கொடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்டா கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜெமினி என்ன பண்ணிருப்பாருன்னு பாப்போம். ஓ மை காட் என்ன எக்ஸாக்ட்டா சொன்ன மாதிரி கரெக்டா லெஃப்ட்ல இருக்கவங்கள மட்டும் தூக்கி இருக்காங்க. இந்த இதுல வந்து இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட் இதுல தோத்து போனாலும் இந்த இதுல கரெக்டா பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த தடவை நம்ம மார்க் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்னதான் அவங்க லைட்டிங்ல கேவலமா பண்ணாலும் நம்ம சொல்றத கப்புன்னு புடிச்சிட்டு பண்ணது ஜெமினி தான். ஓகே இப்ப இந்த ரெண்டத்தை வச்சு கம்பேர் பண்ணுங்க. இப்ப ரெண்டு ப்ராம்ப்ட் நம்ம பண்ணோம்ல, இதுல வந்து ப்ராம்ப்ட் பிரச்சனை. நம்ம ப்ராம்ப்ட் சரியா கொடுக்காதனாலதான் இப்ப இந்த பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அதே ப்ராம்ப்ட் ஜெமினி பிடிச்சிட்டாங்கல்ல. அது எப்படின்னா அவங்க வந்து ரெண்டு சைடு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல ரெண்டு சைடு தெரியல. இப்ப எல்லாமே ஒரே சைடுல இருக்க மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. ஓகே ஆனா இப்ப நம்ம வந்து இது கன்சிடர் பண்றது வந்து இந்த இதை கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஓகே இதை கன்சிடர் பண்ணா நீங்க யாருக்கு பாயிண்ட் தருவீங்க? இதை கன்சிடர் பண்ணா நாங்க வந்து சாட் ஜிபிடிக்கு தான் வந்து பாயிண்ட் தருவோம். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க லைட்டிங்லாம் ரொம்ப கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண சொல்ல அவங்க சொன்ன பேச்ச கரெக்டா கேட்டிருக்காங்க. ஓகே அந்த ஒரு விஷயத்துக்காண்டியே நம்ம வந்து சாட் ஜிபிடிக்கு பாயிண்ட் கொடுக்கலாம். ஓகே சரி மக்களே, இந்த வீடியோல யார் சாரி இந்த கான்டெஸ்ட்ல யார் ஜெயிச்சாங்கன்னா சாட் ஜிபிடி தான். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அவுட்புட் பிடிச்சிருந்துச்சு. நீங்க யூஸ் பண்ணி பார்த்ததுல எது பெஸ்டான ஏஐ மாடல் இன் இமேஜ் எடிட்டிங்ல இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.